வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/7/2025 அன்று காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை சென்னை லயோலா கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ள பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி கோரி மாநில மாநாடு பற்றி விளக்க கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் ஐயப்பந்தாங்கல் பகுதியில் பெண் உரிமை இயக்க மாநில ஆலோசகர் கீதா அம்மையார் தலைமையில் நடைபெற்றது. இந்த விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட மகளிரிடம் மாநாடு குறித்த நோக்கங்களை எடுத்துரைத்து பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவத்தையும் பெண்கள் மீதான வன்முறைகளை தடுப்பதற்கும் நீதி கிடைப்பதற்கும் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்த மகளிர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வலியுறுத்தினர். இந்த நிகழ்வில் பெண் உரிமை இயக்க மாநில துணைத் தலைவர் லீலாவதி, மாநில செயலாளர் கமலாவதி, மாநில ஒருங்கிணைப்பாளர் மேரி லில்லிபாய் ஆகிய சிறப்புரையாற்றினர். உடன் காஞ்சிபுரம் மாவட்ட உடல் உழைப்பு தொழிலாளர் சங்க தலைவர் பெருமாள், கிளை தலைவர் புஷ்பராஜ், வார்டு உறுப்பினர் சுதா, ஜெயராமன் மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அந்த பிரிட்டனியாங்கிற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 500 பவுனா என்ன நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டில். அப்போ பெண்களை எப்படி மதிக்கிறாங்கன்னா அவ போட்டுட்டு இருக்கிற நகையினாலதான் மதிக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு மதிப்பு கிடையாது, அவருடைய உழைப்புக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் அந்த நகை தான் முக்கியமாக இருக்கு. முதல்ல இந்த பெரியார் சொல்வார், என்றைக்கு பெண்களை இந்த நகையினால மதிப்பு கொடுப்பதை என்னைக்கு நம்ம ஒழிக்கிறோமோ அன்னைக்குதான் பெண்களுக்கு உண்மையான விடுதலைன்னு சொல்லுவார். உண்மைதான் இல்லையா? பெண்கள் என்ன போட்டுட்டு வராங்க அதுதான் அவளுக்கான மதிப்புன்னா அது ரொம்ப ஒரு முன்னால பெண் கல்வி கிடையாது. சரி, பெண் கல்வி வந்ததுன்னா எல்லாமே நல்லாயிடும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நிறைய பேர் நம்ம நினைச்சது பெண்கள் படிக்காம இருக்கிறதுனாலேயே அவங்க அடிமைத்தனமா இருக்கிற ஒரு சூழ்நிலை. இது பெண் படிச்சுட்டு முன்னுக்கு வந்துட்டா பரவாயில்ல. ஆனா படிக்கிற இடத்துலயே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த எல்லா பெண்கள் அமைப்புகளும் ஒன்னா சேர்ந்து இதை பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்தது. நடத்துறதுக்கு என்ன காரணம், என்ன தேவை அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதலாம். நம்ம இப்போ டிவி திருப்பினாலோ அல்லது பேப்பரை பார்த்தாலோ மொபைலை பார்த்தாலோ ஒரு நாளைக்கு நம்ம காலையில் உரை முடிச்சோன்னு நம்ம பார்த்தோன்னாவே நமக்கு அந்த பெண்கள் அல்லது குழந்தைகள் மீதான அந்த பாலியல் வன்முறையான செய்தி பார்க்காம நம்ம அதை தாண்டி போக முடியாது. அப்போ குழந்தை கருவறையிலேயே பெண் குழந்தைன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில பார்க்குறோம். 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, நமக்கே ஆச்சரியமா இருக்குது. இப்போ ஒரு 2-3 நாளா விருதுநகர்ல ஒரு காவல்துறை சார்ந்த ஒருத்தருடைய ஒரு டயலாக் அவங்க தங்கச்சியோட பேசக்கூடிய ஒரு உரையாடல் நிகழ்வு. ஒன்றுபடுவோம், போராடுவோம், நீதிக்காக போராடுவோம், பாலின நீதிக்காக போராடுவோம், பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுவோம், தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடுவோம்.